உளுந்தூர்பேட்டையில் ஒரு நாடக மாநாடு நடந்தது. அதாவது இந்த நோபால் போட்டு ரன் எடுக்கிற மாதிரி டிஎம்கே அண்டு விசிகா கூட்டணி நாடகம். அது ஓரங்க நாடகமாக இருந்தாலே திமுகவில் எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நாடகத்துலேருந்து வந்தவங்க, காகிதப்பூலேருந்து வந்தவர்கள். அதனால் இந்த நாடகம் என்ன, சாராய கடைகளை திறந்ததும் மாநில அரசு. சரி, மதுவிலக்கு எந்த பட்டியலில் இருக்குது? ஸ்டேட் லிஸ்ட்டில். இப்போது கன்கரண்ட் லிஸ்ட்டில் பொதுப்பட்டியலில் இருந்தால் அது குறித்து மாநிலமும் சட்டம் இயற்றலாம், மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அப்படி தான் வாங்கியிருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஆர்டினன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டால் தடை செய்யப்பட்டிருக்கு. இன்னமும் அந்த பீட்டா போன்ற அமைப்புகள் தொடர்ந்த வழக்கு கண்டினியூ ஆகுது. அது இருந்தாலும் மாநில அரசு ஒரு ஆர்டினன்ஸ் வெளியிட்டு அதுக்கு ஹோம் மினிஸ்ட்ரி அப்ரூவல் கொடுத்துருச்சுன்னா போத் கேன் ஸ்டே சைமல்டேனியஸ்லி டில் தி சுப்ரீம் கோர்ட் டேக்ஸ் இட்ஸ் கால். அதனால் இன்றைக்கி பொதுப்பட்டியலில் இருந்தால் அந்த மாதிரி பண்ண முடியும். ஆனால் இது மாநில பட்டியலில் இருக்குது. அப்போ இந்த நாடகம் எதுக்கு? மத்திய அரசு இதுக்கு ஆல் இண்டியாவில் சட்டம் கொண்டு வரணும். இருக்கிற சட்டம் மாநிலத்தில் இருக்கல்ல, திறந்தது நீங்கள் தானே, மூடுங்கண்ணேண்ணா, மூடுங்க. ஏன்னா இன்னும் எத்தனை சாராய சாவுகளை இந்த அரசாங்கம் எதிர்பார்க்கிறது? மனிதாபிமானமே கிடையாதா? போன வருஷம் 28 பேர் இறந்து போனாங்க, இந்த வருஷம் 68 பேர். அதில் இன்னும் துயரம் என்னன்னு சொன்னால், கள்ளக்குறிச்சியிலே பிணங்கள் வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது விஷச்சாராய சாவு. அப்போது இந்த சாராயத்துறை அமைச்சர் அறிவிக்கிறார், இந்த ஆண்டு 1700 கோடி ரூபாய் சாராய வருமானம் கூடியிருக்கு. ஆண்டுக்கு கிட்டத்தட்ட போன வருஷம் 48,700, இந்த வருஷம் அது எஸ்டிமேட்டட். பாருங்கள், அது எஸ்டிமேட் அரசாங்கம் 54,000 கோடிக்கு போட்டிருக்குனாலே அதுவே வெட்கப்பட வேண்டிய விஷயந்தான். அந்த மாதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்காக, மக்களை திசை திருப்புவதற்காக, மடை மாற்றுவதற்காக நடத்தப்பட்ட நாடகம் உளுந்தூர் மாநாடு, உளுந்தூர்பேட்டை.